ஓலா பைக் ஆன் ஆகலைங்க. அது என்ன ஆச்சுன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் பைக் நீங்கள் ஆன் ஆகலைன்னா பேசிக்கான ட்ரபிள் ஷூட்டிங் முதல்ல பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ பேசிக்கான ட்ரபிள் ஷூட்டிங் ரீசெட் பண்ணுறது தான். பவர் பட்டனையும் அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை ரிவர்ஸ் பட்டனையும் அட் அ டைமில் சேர்த்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரீபூட் ஆகும். அப்படி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பட் நம்ம வெஹிக்கிளில் வந்துட்டு நான் அதை பண்ணதுக்கப்புறமும் கூட வண்டி ஸ்டார்ட் ஆகலை. டிஸ்பிளேயில் எந்த ஒரு மொமெண்ட்டும் இல்லை. ஸோ நான் சார்ஜ் பண்ணி கூட செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ சார்ஜர் ப்ளக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அந்த சார்ஜர் ஹெட்டோட யூனிட்டோட ஃபேன் கூட ரன் ஆகாமல் தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போவே இதில் தெரிஞ்சிருச்சு உள்ள வயரிங் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும், இல்லை பேட்டரியில் எதனா கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை நான் வந்து ஆப்பில் வந்து ஓலா எலக்ட்ரிக் ஆப்பில் வந்துட்டு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி என்ன இஷ்யூ அப்படிங்கிறத கேட்டு டெக்னீஷியன் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ டெக்னீஷியன் வந்துட்டு வண்டி எல்லாத்தையுமே பிரித்து செக் பண்ணி பார்த்தாரு. ஸோ இது நடக்கிறதுக்கு ஒரு 2 days ஆச்சு. பிகாஸ் சப்போர்ட்டில் வந்துட்டு கூட ஸ்லாட்ஸ் வந்து எதுவுமே கிடைக்கல. நான் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பக்கத்தில் வந்து ஸ்லாட்ஸ் எல்லாமே ஃபுல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சது. ஸோ அதை வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க டெக்னீஷியனை அரேஞ்ச் பண்ணிவிட்டு வர வச்சாங்க. சர்வீஸ் வண்டி வெஹிக்கிள் எதுவுமே நகர்த்த முடியாது. பிகாஸ் வண்டி சைட் லாக் பண்ணியிருக்கிறதுனால வண்டி நகர்த்த முடியாதுன்ற சிச்சுவேஷன். ஸோ டெக்னீஷியன் வீட்டுக்கே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லாத்தையும் கலத்தி பார்த்தபோது மெயின் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கில் வந்துட்டு ரேட் பைட் ஆகிருந்தது அப்படின்னு எலி கடிச்சிருந்ததாட்டு சொன்னாங்க. ஸோ இதுதாங்க அந்த ரேட் பைட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒயர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தெரியும்.